வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. ஐபிஎல் வரலாற்றிலேயே 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் யார்? ஆப்ஷன் ஏ பும்ரா, ஆப்ஷன் பி மலிங்கா, ஆப்ஷன் சி சகல், ஆப்ஷன் டி ஷமி. சரியான பதில் ஆப்ஷன் சி சாகல். ஐபிஎல் வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றிய முதல் பந்துவீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார் யுஸ்வேந்திர சாகல். ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சாகல் தனது 200வது விக்கெட்டை பதிவு செய்தார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. எந்த மாநிலம் வரையாடு கணக்கெடுப்பை நடத்துகிறது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி ஆந்திரா. சரியான பதில் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி ஏப்ரல் 29ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. தமிழகம் கேரள வனப்பகுதியில் 4 புலிகள் காப்பகம், 14 வனக்கோட்டங்களில் முதல் முறையாக தமிழக அரசு சார்பில் கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. 2வது கேள்வி. இந்தியாவின் முதல் பரிமாற்ற மையமாக அங்கீகரிக்கப்பட்ட துறைமுகம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொச்சி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி விழிஞ்சியம். சரியான பதில் ஆப்ஷன் டி விழிஞ்சியம். கேரளாவில் உள்ள அதானி குழுமத்தின் விழிஞ்சியம் துறைமுகம் இந்தியாவின் முதல் பரிமாற்ற துறைமுகமாக செயல்படுவதற்கு மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சத்திடம் அனுமதி பெற்றுள்ளது. இது இந்தியாவின் முதல் முழு நீள ஆழ்கடல் பரிமாற்ற துறைமுகமாகும். 3வது கேள்வி. ஆடவர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2024க்கான தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ சச்சின் டெண்டுல்கர், ஆப்ஷன் பி MS தோனி, ஆப்ஷன் சி யுவராஜ் சிங், ஆப்ஷன் டி கபில் தேவ். சரியான பதில் ஆப்ஷன் சி யுவராஜ் சிங். ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 தொடரின் தூதராக யுவராஜ் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக தடகள வீரர் உசைன் போல்ட், கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெயில் ஆகியோர் தூதர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 3வது தூதராக யுவராஜ் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளார். 4வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது? ஆப்ஷன் ஏ துபாய், ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி இந்தியா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ துபாய். துபாயில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட 5 மடங்கு பெரியதாக உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அமைய உள்ளது. இதில் 400 விமான வாயில்கள் அமைய உள்ளது. இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு சுமார் 26 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. 5வது கேள்வி. சமீபத்தில் தன் பாலின திருமணங்களுக்கு எதிராக சட்டம் இயற்றிய நாடு எது? ஆப்ஷன் ஏ ஈரான், ஆப்ஷன் பி ஈராக், ஆப்ஷன் சி மலேசியா, ஆப்ஷன் டி இலங்கை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈராக். ஈராக்கில் தன்பாலின திருமணங்கள் செய்தால் 10 முதல் 15 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் யாரேனும் தங்களின் பாலினத்தை மாற்ற முயன்றால் அவருக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் மருத்துவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். 6வது கேள்வி. T20 போட்டிகளில் அதிக முறை 200 ரன்களுக்கு மேல் குவித்த அணி எது? ஆப்ஷன் ஏ சென்னை சூப்பர் கிங்ஸ், ஆப்ஷன் பி மும்பை இந்தியன்ஸ், ஆப்ஷன் சி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ஆப்ஷன் டி ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.